friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். 4 டிஃபென்ஸ் அப்டேட்டுமே சின்ன சின்ன டிஃபென்ஸ் அப்டேட் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் டிஃபென்ஸ் அப்டேட், மலேசிய விமானப்படையில் பணிபுரிந்த ஒரு முன்னாள் விமானப்படை அதிகாரி மலேசிய விமானப்படை எதற்காக சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மலேசிய விமானப்படை இந்த டெண்டரை சரியான முறையில நடத்தல அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. எதற்காக மலேசியா தேஜஸ் போன்ற சிறந்த விமானங்களை தேர்வு செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விஷயம் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தற்போதுதான் பிரம்மோஸ் என்ஜி மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதற்குள் உலகின் பல நாடுகள் இந்த மிசைலை வாங்குவதற்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன, இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி திட்டம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் ஒரு சர்வதேச அமைப்பிடம் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் குறித்து குற்றம் சுமத்தி இருக்காங்க. எதற்காக பாகிஸ்தான் இந்த குற்றத்தை சுமத்தி இருக்காங்க, அந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுடைய தனியார் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனத்துடன் ஹனிவெல் நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதற்காக கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து இஸ்ரேல் லாங் என்டியூரன்ஸ் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ்ரேலின் இந்த லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், மலேசிய விமானப்படையை சேர்ந்த முன்னாள் அதிகாரியான பிரிகேடியர் ஜெனரல் லவ் காங் சங் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில மலேசிய விமானப்படை சமீபத்துல ட்ரோன்கள் மற்றும் லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கு 2 டெண்டர்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 டெண்டர்களும் சரியான முறையில நடத்தப்படவில்லை அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. டெண்டர்ல பங்கேற்ற நிறுவனங்களின் ட்ரோன்ஸ் மற்றும் விமானங்களை மலேசிய விமானப்படை சரியான முறையில எவாலுவேட் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மலேசிய விமானப்படை சரியான முறையில விமானத்தை தேர்வு செய்யல அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவின் FA-15 விமானத்திற்கு ஆதரவாக மலேசிய விமானப்படை அதிகாரிகள் நடந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா FA-15 விமானத்திற்கு ஆதரவா கடைசி நேரத்துல டெண்டர்ல சில மாற்றங்களை மலேசிய விமானப்படை அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இந்த டெண்டரை நடத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. இதன் காரணமா விலை குறைவான மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட விமானம் மலேசிய விமானப்படைக்கு கிடைக்காமல் போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குறைவான செயல்திறன் கொண்ட உபகரணங்களை வாங்குவதன் மூலம் மலேசியாவுடைய பாதுகாப்பிற்கு இவர்கள் குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. சைனா நேஷனல் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மலேசிய முன்னாள் விமானப்படை அதிகாரி சொல்றத முற்றிலும் ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் செய்த JF-17 விமானம் சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை விட 1.5 பில்லியன் மலேசிய ரிங்கிட் சீப்பான விமானம். அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை விட அதிக செயல்திறன் கொண்ட விமானம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சவுத் கொரியாவின் FA-15 விமானத்தை மலேசிய விமானப்படை அதிகாரிகள் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா இந்தியாவின் HAL நிறுவனம் இதுவரைக்கும் மலேசிய விமானப்படை மற்றும் மலேசிய அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் செய்யாம இருக்காங்க. இதற்கு காரணம் மலேசியா FA-15 விமானத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டால் இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், மலேசிய விமானப்படையில சிறந்த விமானம் இணைக்கப்படுதா இல்ல குறைந்த செயல்திறன் கொண்ட சவுத் கொரியாவின் FA-15 விமானம் இணைக்கப்படுதா அப்படின்னு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிலிப்பைன் நாடு சமீபத்துல இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை 375 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியா தன்னுடைய பிரம்மோஸ் என்ஜி மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைலை 2024 வருடத்துல சோதிக்க போறாங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைல்
மிசைல் இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா உலகின் பல நாடுகள் இந்த மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இதற்கு காரணம் இந்த மிசைல் மற்ற பிரம்மோஸ் மிசைல்களை விட அளவில் சிறியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் சூப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குது. இதன் காரணமாக தான் பல நாடுகள் இந்த மிசைலை வாங்குவதற்கு போட்டி போடுறாங்க. இந்தியாவின் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் ஒரு ஏர் லான்ச் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல தற்போது உலகில் பயன்பாட்டில் உள்ள தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. பிரம்மோஸ் என்ஜி மிசைல் விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஏர் லான்ச் மிசைல். இந்த மிசைல விமானத்துல உள்ள லான்ச் பிளாட்ஃபார்ம்ல இணைப்பதற்கு சிறிய அளவிலான மாற்றங்களை லான்ச் பிளாட்ஃபார்ம்ல செஞ்சாலே போதும். இந்த மிசைல தற்போது உலகில் பயன்பாட்டில் உள்ள பெரும்பாலான விமானங்கள்ல இருந்து பயன்படுத்தும் வகையில இந்தியா வடிவமைச்சு வர்றாங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைலுக்கு அதிகமா டிமாண்ட் இருக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் லக்னோல பிரம்மோஸ் என்ஜி மிசைலை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை இந்தியா உருவாக்கி வர்றாங்க. இந்திய அரசாங்கம் 2024 வருடத்துக்குள் $5 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வர்றாங்க. ஆனா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல் மட்டும் இந்தியா எக்ஸ்போர்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த $5 பில்லியன் 60 முதல் 70% இந்த மிசைல்னால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில G20 சமிட் இந்தோனேஷியால உள்ள பாலிங்கிற இடத்துல நடைபெற்று வருது. இந்த நிகழ்ச்சியின் போது இந்தோனேஷியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரபாவோ சுபியான்டோ இந்திய அதிகாரிகளை சந்தித்து 45 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில இந்தோனேஷியன் ஆர்ம்டு போர்சஸ்க்கு பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்தோனேஷியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரபாவோ சுபியான்டோ இண்டோ டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சி ஜகார்த்தால வச்சு நடைபெற்ற போது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் CEO திரு அத்துல் ராணே அவர்களை சந்தித்து பிரம்மோஸ் மிசைல் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதற்கு பிறகு தற்போது இந்த G20 சமிட்ல வச்சும் பிரம்மோஸ் மிசைல் தங்களுக்கு தேவை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை தொடர்ந்து இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே அடுத்த வருடம் பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு இந்திய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முக்கியமான காரணம் இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுடைய அத்துமீறல்கள். சீனா இந்தோனேஷியாவிற்கு சொந்தமான நட்டுனா ஐலண்ட் பகுதியில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி வர்றாங்க. இதனால இந்தோனேஷியா தன்னுடைய தாக்கும் திறனை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவிடமிருந்து இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க போறாங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியால இருந்து ஒரு பிரம்மோஸ் மிசைல் மிஸ்ஃபயர் ஆகி பாகிஸ்தானுக்குள் 124 கிலோமீட்டர் பறந்து சென்று ஒரு கட்டிடத்தை தாக்கியது. இது தொடர்பா சர்வதேச நாடுகளிடம் உள்ள அணு ஆயுதங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பான IAEA அமைப்பிடம் குற்றம் சுமத்தி இருக்காங்க. இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கக்கூடிய மிசைல் என்றும் இந்தியால இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனோட பாதுகாப்பு குறித்தும் அந்த அமைப்பிடம் குற்றம் சுமத்தி இருக்காங்க. பாகிஸ்தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் மிஸ்ஃபயர் குறித்து தாங்களும் இந்தியாவோடு இணைந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா IAEA அமைப்பு பாகிஸ்தானின் இந்த கோரிக்கை மற்றும் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்னால அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்க முடியாது அப்படின்னு இந்தியா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய ஃபேக் ப்ரோபகண்டாவை IAEA அமைப்பு வரைக்கும் கொண்டு சென்றிருக்காங்க. அணு ஆயுதங்களை கண்காணிக்கக்கூடிய IAEA அமைப்பிற்கு பாகிஸ்தானின் பொய்கள் நன்றாகவே தெரியும். யாரு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளுக்கு பரவ விட்டா அப்படிங்கிற விஷயமும் இந்த அமைப்புக்கு தெரியும். பாகிஸ்தானை சேர்ந்த அணு விஞ்ஞானியான AQ கான் தான் பல நாடுகளுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை விற்பனை செஞ்சாரு அப்படிங்கிற விஷயம் இந்த அமைப்புக்கு நன்றாகவே தெரியும். அதனால பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டை அவங்க மதிக்கவே இல்ல. நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய தனியார் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்திற்கும் ஹனிவெல் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஹனிவெல் நிறுவனம் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச்
ரிசர்ச் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு நேவிகேஷன் சிஸ்டங்களை சப்ளை செய்ய போறாங்க. ஹனிவெல் நிறுவனம் ட்ரோன்களில் பயன்படுத்தக்கூடிய தலை சிறந்த நேவிகேஷன் சிஸ்டங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டங்களை பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள்னால குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இல்லாத இடத்திலையும் நேவிகேட் செய்ய முடியும். ஹனிவெல் நிறுவனம் தயாரிக்கும் நேவிகேஷன் சிஸ்டங்கள் காம்பாக்ட் இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ரடார் பேஸ் வெலாசிட்டி அடினிங் சிஸ்டம் மற்றும் ஆன்டி ஜாமிங் சிஸ்டம் போன்ற 3 சிஸ்டங்கள் அடங்கியது. இந்த 3 சிஸ்டங்களும் இணைந்து செயல்படுறதுனால இந்த ட்ரோன்களை எந்த ஒரு ஜாமிங் சிஸ்டத்தினாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதன் காரணமா இந்த ட்ரோன்களால் குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் இல்லாத இடத்திலையும் பியாண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட்லையும் வேலை செய்ய முடியும். இந்திய அரசாங்கம் தாக்குதல் திறன் கொண்ட லாங் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரோன்களை ஒரு இந்திய தனியார் நிறுவனத்திடம் இருந்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் பல இந்திய தனியார் நிறுவனங்கள் தற்போது ட்ரோன் தயாரிப்புல முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய தனியார் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களை தாக்குதல் திறன் கொண்ட லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை டெவலப் செய்யும்படி அறிவுறுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களும் இந்திய தனியார் நிறுவனங்களுடன் கொலாபரேட் செய்து ட்ரோன்கள் தயாரிக்க முனைப்பு காட்டி வர்றாங்க. இதன் காரணமா வரும் காலத்துல இந்தியாவில் பலவிதமான தாக்குதல் ட்ரோன்கள் தயாரிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.